பிரபஞ்சம், அதுதான் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நல்லதோ தீயதோ முன்னதாகவே அறிகுறி காட்டிவிடும் இந்த பிரபஞ்சம். நம்முடைய வீடுகளில் நாம் கவனிக்க வேண்டிய, கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக தகவலை பற்றி பார்ப்போம். நல்ல விஷயங்கள் நிலைக்க நாம் இந்த ஆன்மீக குறிப்புகளை பின்பற்றுவது சாலச்சிறந்தது. நலம் தரும் ஆன்மீக தகவல்களை நாம் இப்போது பார்ப்போம். அமர்ந்த நிலையில் உள்ள மகாலட்சுமி திருவுருவம், விக்கிரகம் ஆகியவற்றை வீட்டில் வைக்க வேண்டும். அது வீட்டில் நேர்மறையான அதிர்வுகளை அதிகரிக்கிறது. இது லக்ஷ்மி தேவியின் ஆசியையும் வழங்குகிறது. இது நல்ல செழிப்பை தரும். காலை மற்றும் மாலை கட்டாயம் நாம் வீடுகளில் விளக்கு ஏற்றுவோம். அவ்வாறு ஏற்றும் பொழுது முதலில் விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றிய பிறகே திரி போட வேண்டும். விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் என்றுதான் சொல்ல வேண்டும். அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது. அது அமங்கலச் சொல்லாகும். வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது. நாம் அணைக்க கூடாது. செல்வம் நிலைக்க, விருத்தி அடைய, பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது உத்தமம். கடன் கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும். அதேபோல் வாங்குபவராலும் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும். ஸ்ரீஹனுமான் ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு தேடி வந்துவிடுவார். அங்கு அவரை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதேபோல ஸ்ரீமன் நாராயணனின் பெருமை பேசப்படும் இடத்தில், அவர் பாடல்கள் ஒலிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்துவிடுகிறார். ஆகவே இல்லந்தோறும் காலை வேளைகளில் வெங்கடேச சுப்ரபாதமும், மாலை வேளைகளில் விஷ்ணு சஹஸ்ரநாமமும் ஒலிப்பது அவசியம். அந்த வீடுகளில் செல்வச் செழிப்பு தாமாகவே வந்துவிடும். பொதுவாக வீடுகளில் பல்லி நடமாடுவதை காண முடியும். ஆனால் யார் வீட்டில் செய்வினை தொல்லைகள் இருக்கிறதோ அவர்கள் வீட்டில் பல்லி தங்காது என்பது ஐதீகம். சில குடும்பங்களில் திருமணத்திற்கு தடை உண்டாகி கொண்டே இருக்கும். அவ்வாறு திருமண தடையை சந்திப்பவர்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு பிடித்த வெண்ணிற ஆடை அணிந்து வழிபாடு செய்ய விரைவில் திருமணம் கைகூடும். வீட்டில் சில எதிர்மறை ஆற்றல் சூழ்ந்ததாக எண்ணினால் மருதாணி இலை தூபம் போட நிச்சயம் வீட்டில் நல்ல மாற்றம் காணலாம். அதே சமயம் மருதாணி வைத்த கைகளை 6 நாட்களுக்கு யமன் நெருங்க மாட்டார் என்பது ஐதீகம். சிலர் தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்படுவார்கள். அவர்கள் இரவில் தூங்கும் முன் தலையணை அடியில் மருதாணி இலை வைத்து தூங்க நல்ல உறக்கம் வரும். யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல்படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்கவோ வாங்கவோ வேண்டும். குங்குமத்தை வலதுகை மோதிர விரலில் இட்டுக்கொள்வதே நல்லது. நெற்றியில் குங்குமம் வைக்கும் போது மோதிர விரலை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். சாஸ்திரங்களின் அடிப்படையில் இந்த விரல் சூரிய பகவானுடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்றது. திருக்கோவிலின் பிரதான வாசல் வழியேதான் கோயிலுக்குள் செல்ல வேண்டும். அர்ச்சனை பொருட்களை இடது கையால் எடுத்துச் செல்லக்கூடாது. இறைவன் சந்நிதி போன்ற தெய்வீகாலை உள்ள இடத்தில் யோசித்தால் எந்த விஷயத்திற்கும் நல்ல முடிவு கிடைக்கும். விக்கிரகத்திற்கு தீபாராதனை நடக்கும் போது கண்களை மூடிக்கொண்டு வணங்கக்கூடாது. தீபாராதனை காண்பதற்கான முக்கியத்துவம் தெய்வத்தை வணங்குவதும் அதன் பிரகாசத்தை காண்பதுமாகும். எலுமிச்சம் பழ தீபம் விளக்கை கோயிலில் மட்டுமே ஏற்ற வேண்டும். வீடுகளில் ஏற்றக்கூடாது. கோவிலிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து கை கால்கள் கழுவலாம். ஆனால் குளிக்கக்கூடாது.
கடவுளுக்கு எடுக்கும் ஆரத்தியில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது. மனிதர்களுக்கு எடுக்கும் போது சுண்ணாம்பு சேர்க்கலாம். கோயில் மூடியிருக்கும் போதும் திருமஞ்சன பூஜையின் போதும் திரையிட்டிருக்கும் போதும் வழிபடக்கூடாது. பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது. புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணன் படம், விக்கிரகம், காலண்டர் ஆகியவற்றை வீட்டில் வைக்கக்கூடாது. பசுக்களோடு உள்ள மற்றும் ராதையுடன் கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணன் படத்தை வீட்டில் வைத்துக்கொள்ளலாம். திருப்பதி, திருத்தணி, பழனி, திருச்செந்தூர் போன்ற கோவில் ஸ்தலத்திற்கு சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டும். வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமாக நெல்லிமரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு. லக்ஷ்மிக்கு பேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி. நெல்லிமரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும். எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது. நெல்லிமரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் உவர் தன்மையில்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும். கர்ப்பிணி பெண்ணோ அல்லது அவர் கணவரோ சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது. சுமங்கலிகள் பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், சூர்ணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் இவை அனைத்தும் லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தவை. பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் எனும்போது அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி தந்து போஷித்தால் பசுக்களிடம் குபேரன் குடிகொண்டிருக்கிறான். கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம். செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம். சங்கு, நெல்லிக்காய், பசு சாணம், கோஜலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம்.